வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா முன் வெட்டு பின் வாரல். அதாவது நம்மளோட ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வெட்டு பண்ணும், என்னோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா வாரல் பண்ணும். ஸோ அதை நான் முதல்ல உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஸோ எப்படி முன் வெட்டு பின் வாரல், அதாவது இதுக்கு நிறைய பெயர்கள் இருக்கு. சிலர் இப்போ நடை சாரி சொல்லுவாங்க, சிலர் போர் வீச்சு சொல்றாங்க. ஒரு மாவட்டத்தில் ஒரு பெயர்கள் இருக்கு. நம்ம மாணவர்களுக்கு புரியுறமே முன் வெட்டு பின் வாரல் ரெண்டையும் நம்ம கலந்து ஒரு ஒண்டியில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இது ரொம்ப அட்வான்ஸான மூவ் தான். ஏன்னா இது நீங்கள் ஃபியூச்சரில் போகும்போது இதை வச்சு தான் எல்லாமே இருக்குது. இந்த வெட்டு வாரல் கலந்து வரும்போது தான் நிறைய பயிற்சிகள் இருக்குது. இதில் கவனிங்க, நம்ம எப்படி செய்கிறோன்னு பாருங்கள். முதல்ல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட லெஃப்ட் லெக் முன்னாடி வச்சு நான் நிற்கிறேன். ஸோ பாருங்கள், நான் வாரல் எங்கே பண்ணுவேன்னா என்னோட பின்பக்கமாக பண்ணுறேன். அதாவது டுவர்ட்ஸ் சைடு தான் நான் வாரல் பண்ணுறேன். வெட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல பண்ணுவேன். ஸோ அதனால தான் இது பேர் முன் வெட்டு. பாருங்க, பின் வாரல். சரிங்களா? முன் வெட்டு பின் வாரல், முன் வெட்டு பின் வாரல். நீங்க தொடர்ந்து செய்யும் போது இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ இது என்ன பண்ணோம்னா, நம்ம லெஃப்ட் லெக் முன்னாடி வச்சு நம்ம ரைட் சைடு வாரல் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அதை அப்படியே ஆப்போசிட் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ நீங்க சைடை மாத்தி பண்ணும்போது என்ன ஆகும்னா, காலை நீங்க இப்படி மாத்திக்கணும். காலை அந்த மாதிரி மாத்திக்கோங்க. பாருங்க, இப்போ இந்த பக்கமா வெட்டு பண்ணிட்டு இந்த பக்கமா வாரல் பண்ணணும். நல்லா பாருங்க, ரெண்டு சைடு பண்றது கொஞ்சம் புரியாது. ஏன்னா நம்ம ரெண்டு சைடு பயிற்சி பண்ணல, இப்பதான் முத பண்றோம். பாருங்க, வெட்டு பண்றோம், மீண்டும் வாரல் பண்றோம். இந்த பக்கம் திரும்பவும் வெட்டு பண்ணணும், வாரல் பண்ணணும், வெட்டு பண்ணணும், வாரல் பண்ணணும். பாருங்க, காலு முன்னாடி நான் ரைட் லெக் வச்சிருக்கேன், இதுக்கு முன்னாடி நான் லெஃப்ட் லெக் வச்சிருந்தேன். ஸோ இப்போ இது ரெண்டையும் நான் சேர்ந்து செய்ய போறேன். அது செய்யறதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய கால் அசைவு ரொம்ப முக்கியம். அது எப்படி நம்ம ஒண்டியில் ஏறும் இல்லைங்களா, அதே மாதிரி தான் செய்ய போறோம். ஒண்டியில நம்ம நிற்கிறோம், இங்க இருந்து லைட்டா வாரல் செய்யும்போது திருப்பிக்கிறோம், காலை எடுத்து அப்படி வைக்கிறோம். சரிங்களா? இப்போ வலது கால் முன்னாடி இருந்துச்சுங்களா? இப்போ வலது கால் முன்னாடி இருக்குமா நம்ம எந்த பக்கம் வாரல் பண்ணுவோம்? லெஃப்ட் சைடு பண்ணிட்டோம். லெஃப்ட் பண்ணிட்டு மீண்டும் நான் முன்னாடி வந்துக்கிறேன். சரிங்களா? திரும்ப இது இன்னொரு தடவை செய்யறேன், உங்களுக்காக செய்யறேன். பாருங்க, நேரா நிலையை நிற்கிறேன், வலது பக்கமா திரும்ப நான் ரைட் சைடு வாரல் பண்ணும்போது பின்னாடி, ஏன்னா பின்னாடி தான் வாரல் பண்றேன். ஸோ பின்னாடி நான் திரும்பிட்டு மீண்டும் வெட்டு பண்ணும்போது கால் எடுத்து முன்னாடி வச்சு நான் மாத்திக்கிறேன். வாரல் பண்றேன், அப்படியே நான் திரும்பிட்டு நேரம் வெட்டு பண்ணும்போது முன்னாடி வந்துடுறேன். இதுலயே நீங்க ஃபார்வர்டும் பண்ணலாம், பேக்வேர்டும் பண்ணலாம். பேக்வேர்டு பாருங்க, 1 அப்படியே காலத்துக்கு பின்னாடி வைக்கணும், 2 இந்த பக்கம் காலத்துக்கு பின்னாடி வைக்கணும். சரிங்களா? இதை நான் கொஞ்சம் ஸ்பீடா செய்யறேன். பாருங்க, 1 முன்னாடி வரேன், 2 பின்னாடி வரேன். சரிங்களா? ஸோ திரும்ப செய்யறேன். பாருங்க, நேரா நிற்கிறேன், டேர்ன் பண்றேன், நேரம் முன்னாடி வரேன், மறுபடியும் டேர்ன் பண்றேன், நேரம் முன்னாடி வரேன். இப்போ அதே மாதிரி நான் டேர்ன் பண்றேன், கால் எடுத்து பின்னாடி வைக்கிறேன், டேர்ன் பண்ணிட்டு கால் எடுத்து பின்னாடி வைக்கிறேன். ஓகே, ஸோ இது கால் பாடம். நெக்ஸ்ட் கொம்பு எடுத்து, கொம்புல நம்ம எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். பாருங்க, நேரா நிற்கிறேன், முன்னாடி வெட்டு பண்றேன். பாருங்க, ஸ்லோவா செய்யறேன். வாரல் பண்ணி முடிச்சுட்டு ஏறி அப்படி முன்னாடி வந்துடணும். காலை நம்ம மாத்திக்கிறோம், நம்ம டைரக்ஷன் மாத்திட்டோம். பாருங்க, இந்த பக்கம் வாரல் வாரல் வெட்டுல மீண்டும் நம்ம அதே மாதிரி ஃபினிஷ் பண்ணிட்டோம். சரிங்களா? திரும்ப செய்யறேன், நல்லா கவனிங்க. நான் நேரா நிக்கிறேன், இங்க இருந்து வெட்டு முன்னாடி பண்றேன். என்னோட வலது பக்கம் ரைட் சைடு பாருங்க, ரைட் சைடு வாரல் பண்றேன், கால் எடுத்து முன்னாடி வச்சு இந்த பக்கமா ஒரு வாரல் பண்றேன், லெஃப்ட் சைடு. மீண்டும் நேரா வந்துடுறேன். இதை நீங்க நிறைய தடவை நீங்க இந்த வீடியோ 1க்கு 2 தடவை பார்த்து என்னோட கால் அசைவு, திசை, டைரக்ஷன் எல்லாம் நீங்க பார்க்கணும். என்னோட லெக் மூவ்மெண்ட்ஸ், இது டைரக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா தான் புரியும். எனக்கு கொஞ்சம் பெரிய பாடமாக தெரியும். சரிங்களா? நேரா நிற்கிறோம், 1 2 பாருங்க, 4 பார்த்தீங்களா? இப்போ முன் வெட்டு பின் வாரல், மீண்டும் வெட்டு. ஸோ இதுல 4 சுத்து வரும். இது 4 சுத்துன்னு சொல்லலாம், 2 வீடுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? முன் வெட்டு பின் வாரல் சொல்லலாம். இதை நான் வேகமா செய்யறேன், உங்களுக்கு இது ஹெல்ப்பா இருக்கும். எப்படி வேகமா வரும்னு பாருங்க. நேரா நிக்கிறேன், 1 2 3 4 1 2 3 4. நான் கொஞ்சம் வேகமா செய்யறேன். பாருங்க, 1 2 3 4 முடிக்கிறேன். பாருங்க, 1 2 3 4. இந்த மாதிரி நீங்க செய்யணும். இது நீங்க தொடர்ந்து பண்ண உங்களோட ஸ்டெபிலிட்டி, உங்களோட ரொட்டேஷனோட ஸ்பீடு, இன்னும் அட்வான்ஸான மூவ்லாம் கற்றுக்கும் போது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் கண்டிப்பாக இதை விட ஒரு நல்ல வித்தியாசமான ஒரு சிலம்பு பேசிக்கோட உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.